ஆபீஸுக்கு கார்ல வந்திருக்கா, ரூட்டு தெரியாம மேப் அனுப்ப சொல்லியிருக்காங்க. ரூட்டு அவங்க அதெல்லாம் எத்தனை நேரம் பார்த்துட்டேன். ஓஹோ, வந்தவனா மைக் அவுட் ஆட்டியா? அட மைக்கு ஏமாந்து போயிடும் இருந்தா தானே. ராணி மைக்குங்கிறனால பொறுமையா இருக்கேன். மத்தாலும் மைக் அவுட் தான் கடிச்சு தின்றுப்பேன். ஒண்ணு இல்ல, ரெண்டு வெறி நாய் குலைக்குது, வேற ஒண்ணு இல்ல. பயப்படாதீங்க. ஆளுக்கும் உயரத்திற்கும் தோற்றத்திற்கும் இந்த இடத்திற்கு வந்ததற்கு சம்பந்தமே கிடையாது. யாருக்கு சம்பந்தம் இல்ல. பெரிய ரஜினிகாந்த் நினைப்புங்க. எல்லா காந்து கிட்னி ஃபெயிலியர்ல கிடங்க. எம்மிடத்தில் உமக்கென்ன வேலை? எம்மிடத்தில் உமக்கென்ன வேலை? இடம் எமக்கு சொந்தம். இடம் எனக்கு சொந்தம். முட்டாளாடா நீ. நான் என்ன சொல்றேன் அதை திருப்பி சொல்லிட்டு இருக்க நீ. முதல்ல இருங்க, தேவையில்லாம பிரச்சனை பண்ணக்கூடாது. என்ன பிரச்சனை பண்ணக்கூடாது? நீங்க முட்டாளன்னா அப்ப பாக்குறேன் என்ன கிறுக்க மாதிரி பேசக்கூடாது. நான் என்ன சொல்றேன் அதே நீ திருப்பி சொல்ற. அறிவு வேணாமா? சோறு தானே திங்கிற, வேற எதுவும் தினியாடா? நான் என்ன சொல்றேன் அதை போய் திருப்பி சொல்லிட்டு இருக்க நீ. உனக்கு தனி அறிவு வேணாமா? படிக்கலையா? இல்லை உனக்கு யாரும் சொல்லி கொடுக்கலையா? இடம் எமக்கு சொந்தம்னு நான் சொல்றேன். இந்த மாதிரி மக்கு பயில வச்சு நான் எப்படி நடந்தது? யாரு மக்கு? ஒண்ணுமே தெரியாம நிக்கிறா ஊமையா அப்படியே. நானா மக்கு? ஆமா, பேசுற ஒண்ணுமே ஏயா நீங்க தான் வந்தேன்னு நான் சேருங்க. நான் ரொம்ப மரியாதை உள்ள, நான் யாருக்கிட்டையும் சண்டைக்கு போக மாட்டேன். சண்டை நடந்தாலும் சண்டைக்கு போக மாட்டேன். சண்டைக்கு போக மாட்டேன். அப்படியே சண்டை என்ன பண்ண நீ? இருங்க, நான் போக மாட்டேன்னு. அப்படியே சண்டை வந்தாலும் அந்த ஊர்ல நான் இருக்க மாட்டேன். அப்போல ராசியான ஆளுனா நீங்க என்னவோ வந்தேருந்து என்கிட்ட நீங்க பிரச்சனை பண்ணாதீங்க, தயவு செய்து சொல்றேன். நான் ஆனா உங்க பெரிய கோவக்காரன். முந்தா நாள்ல திருப்பத்தூர்ல 10 பேர் அடிக்க வந்தாங்க. நான் ஒரே ஆள் தான். என்ன செஞ்ச? தெரியாம வந்துட்டேன், கும்புறேன்னு விட்டுருங்கன்னு சொல்லிட்டேன். நீங்க என்னவோ வந்தவனா என்கிட்ட பிரச்சனை பண்ற, பிரச்சனை வேணா பண்ணி பார்ப்போம். நான் தான் யார்? என்ன பண்ண நீ? அப்படின்னா என்ன இருங்க, என் மேல கை வைக்க வரீங்களா? என் மேல ரேடி ஆஃப் பண்ணியா? 22,400 ஏற்கனவே அந்த 50 ரூபா வாங்கி பயன்டாச்சு. என்னப்பா கேட்டா அப்படி? என்ன எவ்வளவு கேட்டா அப்படி? என்னது 1000 2000 3000 அப்படி? உன் சம்பளம் எவ்வளோங்க? 2300 300 1000 போடலையா? 300 சம்பளம். ஆனால் இந்த பையன் நாடகம் அடிக்கடி பார்ப்பீங்களா நீங்கள்? ஏன் நான் சொல்கிறேன்னா, மேடைக்குள்ள வந்தோடனே கலட்டி ஜன்னலில் போட்டுருவாப்ல. எங்க அப்படிலாங்க சண்டையில் ஒன்று 1000 கிழிஞ்சிடப்படாது. 240 ரூபா தம்சரு வைக்கிங்கு காலையில் தான் போட்டுட்டு போவாப்ல, அதில் மாற்றமே இல்லை. மேடைக்குள்ள இந்த பையனை பார்க்க வந்திருப்பீங்க, இந்த பையனுக்கு நேரம் டவுசர் தொங்கி 240 ரூபான்னு வைக்கிங்கு. சண்டை போட்டாலும் டவுசர் 240 ரூபா வைக்கிங்கு. VIKI வைக்கட்டு என்னோட வரும் என்ஜி. சரி, இடம் எமக்கு சொந்தம் என்று. இடம் எனக்கு சொந்தம். சும்மா அப்புறம் மெதுவானி பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ணே அலேசனே உங்களுக்காக தான் பார்க்கிறேன். இடத்துக்கு பேர் வேலிமலை சாரல். முனிவர்கள் வேள்வி நடத்த. நீங்க பேசலாம். சரி கோஜிராய். சரி வாங்க கோஜிராய் பேசு. நீ நகைச்சுவை பண்ணிட்டு இருக்கற. அதுக்காக வந்து உன்னை இங்க கவனிக்கிறது ஒரு விவரம் பேசினா ஒண்ணு நீங்க பேசல உங்களை கவனிக்கணும். இல்ல நான் பேசல என்ன கவனிக்கணும். இப்ப திரும்ப குறுக்க பேசினா அப்புறம் பேசுங்க. சரி பேசுங்க, மன்னிச்சிருங்க. இடத்துக்கு பேர் வேலிமலை சாரல். முனிவர்கள் வேள்வி நடத்தினால் வேலிமலை சாரல் பேருக்கு ஓட சொல்றீல. இந்த இடத்துக்கு நான் விளக்கத்தை பண்ணி நீ சொல்லிட்டு போறியா?
வான்மீகி சிவஸ்தலம் அமைவதற்கு காரணமாக இருந்தார். அதனாலதான் அந்த ஊருக்கு பேரு திருவான். சரியா? நாகுமிழ்ந்த விஷத்தை மருதமாக்கி அமிர்தமாக்கி உன்னினார் சிவபெருமான். மதுரைன்னு பேர் இருக்கு. ஓரம் சொல்லல நீ சரியான ஆம்பளை. 28 அடி விழுந்திருக்கு. இடத்துக்கு உண்டான விளக்குது. வேதசர்மா என்று சொல்லக்கூடிய அர்ச்சகர் நல்ல காயம். அப்படி நெல்லை காயப்பட்டு மழை பொழிந்தது. சிவபெருமான் நெல்லுக்கு வெளியிடா திருநெல்வேலி அப்படின்னு ஒரு பேர் வருவதற்கு காரணமாக இருந்தது. சிவனும் சக்தி தனித்தனி அந்தமா இருவரும் தனித்தனி இருக்கும். நல்ல வேலை நீ வர ஆளை வேட்டி கட்டி இருக்க சொல்லாம முக்கால் ஓட்டுறதுக்கு நான் என்னடா செய்யறது? இருவரும் அப்படியே இடையில கோடு போட்டவள வருகிறார். திருச்செங்கோடு இருக்கு. ஓரம் சொல்லல நீ சரியான ஆம்பளை. இடத்துக்குண்டான விளக்கத்தை மட்டும் நீ சொல்லிட்டு போடா. 42. இருவரும் ஒன்று சேர்ந்த உடனே அவர் என்ன அங்க கை வச்சிருக்காரு? அங்க கை வச்சிருக்காரு. அங்க வர கையை எடுத்து வேற நக்கல வையா சொல்லிட்டு கையை எடுத்து இப்படி வச்சுக்கையா. இந்த நேரம் தான் அந்த ஆள் சொல்லிடல. பந்தாக ஒரு மாதிரி செத்துனார். திருவன்றனை பிறகு வாரம் சொல்லல நீ சரியான ஆளு. இந்த இடத்துடைய இலக்கத்தை சொல்லுவேன். எங்க சிங்கம் வந்துட்டான்ல. நாடா நின்று போல முடிஞ்சு நாடர் காலி. ஒன்னே நம்பி நான் களத்துல இறங்க இல்ல என்ன அண்ணா சொல்லு. அடுத்து ஒரே போர் தள்ளிட்டு போறேன். நீங்க அண்ணே நீங்க அது ஆனை வந்தாலும் சரி சிங்கம் வந்தாலும் சரி காட்டுக்குள்ள எது வந்தாலும் பாத்துக்கிறோம். பாத்துக்கிறேன். எது வந்தா சத்தம் போடு. நீங்க கீழே விழுந்துடாம உங்களுக்கு ஆனை வந்துச்சா? இல்ல இல்ல புலி வந்துச்சா? கரடி நிக்குது. கரடியா? அதெல்லாம் துண்டு வரட்டி அப்படியே தட்டி விட்டுருவோனே. கரடி எங்க நிக்குது? இந்த பக்கத்துல கிழக்க. யாருங்களா? எங்க அண்ணே. அங்க போவனே. பயம்னா நீங்க எங்க வரீங்க? பயந்து அந்தாள் போட்டு. சிவன் சக்திக்கு பாதி கூட. சனிக்கிழமை அண்ணே நான் நிக்கப்படாது. இன்னைக்கு நான் வெளியே இருந்துட்டு குண்டி அலுவல. இவ்வளவு நேரம் நான் பேசிக்கிறதுக்கு வாயை திறந்து ஒரு வார்த்தையோட பேச மாட்டேங்கிறீங்க. உனக்கு அறிவு வேணாமா? யாரு? ஸ்தல புராணம் பேசிருக்கேன். என்ன பேச விட்டா ஸ்தல புராணம்னா அந்த என்ன? அம்மா முக்கார் ஓட்டு. ஸ்தல புராணம் என்ன தெரியுமாடா? என்ன சலபுராணம்? கை நின்றாரு ஓமனே கை வைக்கிறாரா? நேருக்கு நேர போனேன். என்னடா? ஓமனே கை வைக்கிறாரா? நானே. டேய் ஸ்தல புராணம்னா என்ன தெரியுமாடா? தலம்டா புண்ணு பக்கு புடிச்சு அதுல இருந்து வர்றது தல புராணம். ஏய் சலம் புராணம்ங்கறவன். டேய் இஸ் புராணம் இல்ல. தல புராணம். டேய் இஸ் தா இஸ் தா ஸ்தல புராணம் சொல்லு. சொல்லு. ஸ்தல புராணம். இஸ் கிஸ் இல்லடா. டேய் இஸ்
கிஸ்ஸு கிஸ்ஸு. வரலைன்னா விடுங்க. இல்ல, நுழையலைன்னா விட்டுருங்க. நான் பைப்பு கையில அண்ணே அண்ணே விடுண்ணே. ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் விடுண்ணே. அண்ணே போட்டுட்டு போயிட்டே இருங்க. ஸ்தல புராணம் பேசிருக்கேன். எங்க நாங்களும் தலபுராணம் தெரியாம மட்டுமல்ல என்னடா உன்ன நீ என்ன எங்களை எங்க அண்ணனுக்கு தெரியாது நினைச்சீங்களா? எங்க அண்ணன்கிட்ட பேச்சு நீங்க ஜெயிச்சிருவீங்களா? என்னது? எங்க அண்ணன்கிட்ட புராணம் பேசுறீங்களா? சரி, டேய் போடா, போடா, டேய் வந்து ஊதிடா. பேசிக்கிட்டு வயித்த குத்துது. சொல்றேன் மட்டும் கேளு எனக்கு. ஒன்னே நம்பித்தானே நான் வந்திருக்கேன். ஒன்னே நான் வயித்த குத்து. ஒன்னே நம்பித்தானே. நீ பேசிக்கிட்டு வயித்த குத்து. நான் எனக்கு போய் சம்பளம் கூட வேணாம். நான் போறேன். வயித்த குத்து வெளியே ஓட்டி டீ பலர வாங்கி. டேய் என்னடா ரெண்டு நேரம் குசு குசு பேசுறீங்க? குசு குசுன்னு சொல்லல. நல்லா சாமி நல்லா பேசுறாரு நான் சொல்லிக்கிறேன். புராணம் பேசி அவரை தோக்கடிக்கணும்டான்னு பேசுறான். அப்படியா? நான் வந்து போறது நம்மளுக்கு வந்து புராணம்லாம் நம்மளுக்கு பேச தெரியாது. போறனா வைக்க போறா? என்ன போறா? ஏய் வாடா. வைக்க போறேன்றாரா? பல ஊர்களுக்கு பேசி பல ஊர்களுக்கு பெருமை சேர்த்திருக்கேன். நீ என்ன சேர்த்த நீ? நானும் பல ஊருக்கு நானும் பெருமை சேர்ப்பேன். சேர்த்த சொல்றா. தேவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கோட்டை கட்டினால் தேவகோட்டை என்று பேர் வந்தது. என்னடா இது இவ்வளவு சிறப்பானதா? படிச்சிருக்கேன் பேசுறேன். அடா என்ன ஒரு சிறப்பு வரியா? புதுசா ஒரு கோட்டை கட்டினால் புதுக்கோட்டை என்று பேர் வந்தது. பழையசா இருந்தா பழைய கோட்டை. பழைய கொட்டை இல்லடா. திரு ஆடு ஆணை. ஆடுக்கும் யானைக்கும் சிறப்பு வாய்ந்ததால் திரு ஆடானை. திருவாடானை திருவாடானை பேர் வந்தது. கேக்குறா? இவ்வளவு சிறப்பா நம்ம ஆடுக்கும் யானை திருவாடானை. சரி நான் கேட்குறேன். நான் உங்கள்கிட்ட ஒன்று கேள்வி கேட்குறேன். நீங்கள் எதை சொல்லுங்கள். நீங்களாம் ஊரை சொல்ல வேணாம். நான் சொல்கிறேங்க எனக்கு. இப்போ இந்த காரைக்குடி தெரியுமா? காரைக்குடி அப்படின்னு ஒரு ஊர் பேர் இருக்குது. ஏன் காரைக்குடின்னு ஊருக்கு பேர்? காரைக்குடின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா காரைக்காலில் போய் சரக்கு வாங்கிட்டு வந்து கார்ல வைத்து குடித்ததினால் காரைக்குடி. காரைக்குடி அங்கே போய் வாங்கிட்டு வந்தா வெளியே கொடுத்தா மாட்டிக்கிடுவாங்க. வேணா உண்மையான கேளுங்க, அவங்கள்ட்ட கேளுங்க. என்ன இவ்வளவு சிறப்பானது நான் கேள்விப்பட்டது. படிச்சு நான் கூட என்ன நினைச்சேன். சரியா? இன்னைக்கு நாரதன் மட்டும் தோற்கடிக்கப்பட்டார். காலையில பத்திரிகையில கூட வரப்போகுது. ஆமாண்ணே. என்ன யூடியூப் ஃபுல்லாக படிச்சுருவான். யூடியூப்ல எல்லாம் தெரியாது. யூடியூப் பத்திரிகையில பூரா முன்ன கடையில் தொங்க போட போறாங்க. சரி அதே காரைக்குடி பக்கத்தில் கரூர். அந்த கரூர் பக்கத்தில் ஏம்பல்னு ஒரு ஊர் இருக்கு. ஆமா. அந்த ஏம்பலுக்கு ஏன் ஏம்பல்னு பேர் வந்துச்சு? ஏம்பல்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா 1300 1300 இல்ல 1400. அது விளக்கம் சொல்றேன் பாருடா. 1300 400 ஆம்டா. 1300 ஒரு ஊர் சொல்லமா ஒரு விளக்கம்னா அந்த வரலாறு சரியா சொல்லணும். நாளை பின்னவங்க வந்து நம்மள குறை சொல்லிடக்கூடாது. அண்ணன் சொல்லுவேன் எதா இருந்தாலும் கேளுங்க. அதுக்காக கை நீட்டுற வேலை வச்சுக்கிற கூடாது. விளக்கம் சொல்ற. ஏம்பல்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா 1000 வாய குத்தி பின்னால 1000 வாய குத்திடுவேன். 2000 அம்மா 1000 தானே சொல்லக்கூடாது. 2000 அப்புறம் 3 மணிக்கு டீ. விளக்கம் தெரியுமா? ஏம்பல்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா ஏன் பேர் வந்துச்சு? அந்த ஊர்ல 2 கோஷ்டி. சரி. நீனா நானும் அடிதடி. சரி. அந்த குரூப்ல உள்ள இங்க அடிக்கிறேன். சரி. இந்த குரூப்ல உள்ள அங்க அடிக்கிறேன். சரி. அடிச்சு பல்லு போய் விழுந்துருச்சு. சரி. இவன் சொல்றான் ஏம்பல்னு, இவன் சொல்றான் ஏம்பல். அதான் ஏம்பல் ஏம்பல் ஏம்பல்னு பேர் இருந்தது. ஆஹா கைவிடியா கைவிடியா. சத்தியமா இப்படி ஒரு விளக்கத்தை சொல்லி நான் யாருமே கேள்விப்பட்டதில்லை. எந்த அளவுக்கு ஒரு சிறப்பான பதில் தெரியுமா? இதுவரையில மாதிரி ஒரு புராணத்தை நான் பார்த்ததே இல்லையா? ஆமா. எந்த புராணம்? இந்த புராணம் தான். அது என்ன புராணம்? தல புராணம். இவ்வளவு சிறப்பியா? டேய் என்னடா அவன் அங்கே போய் தோடு கொடுசா இல்ல யாராவது ம் ஏதாவது தோடு அதான் 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 எந்திரி. அவர் நாரதர் சும்மா முக்காடு ஓட்டால எங்களை அடிக்கிறார். நீங்க பக்கத்துல படுத்து அவர் எங்களை போட்டு வெளுக்க மாட்டாரா?
எது? சுருக்கு போயிருந்தா பத்திரத்தாவை எடுத்துக்க அந்த பையன். இதெல்லாம் எதுக்கு வெளியில சொல்றீங்க? எந்திரியா. கொலுசு கொலுசு யாரும் போட்டுருக்கீங்களா? இல்ல பாப்பா, ஏய்! நல்லா தூரா. பாப்பா கல்யாணம் கொலுசு கண்டிப்பா இருக்கும்டா. அதுக்கு தான் பாக்குறேன். வா. எங்க வாங்க, எங்களோட பேசுறீங்களா? என்னது? எங்கள்கிட்ட பேசுறீங்களா இல்ல எங்க அண்ணன் புராணம் பேசுறீங்களா என்ன பேசுறீங்களா? எங்களை தம்பி. பேசுறீங்களா நீங்க? என்னைய பத்தி பேசாதடா. ஏனே நீ என்ன ஏன்டா அண்ணே வெண்ணங்கிற? நான் உன்னை சொன்னனா? அண்ணன் தானே சொல்ல முடியும். நீ ஏன்டா அப்படி என்ன அண்ணே, உன்னோட தம்பு உனக்கு தெரியாதுனே. உன்ட புராணம் பேசி அவர் ஜெயிக்க முடியுமா? என்னடா சொன்னா? தெம்பு தெரியாது, தொம்பு தெரியாது. எங்கடா ஓடுற? அந்த ஆள் இறங்கி வந்துட்டு வர்றா. போல நீ போ. அவரு சும்மா ஒன்னேவே அடிக்கிறாரு, நான் போலப்பா. அண்ணே போலண்ணே. வாங்க சாமி, நீங்க இறங்கி வந்துட முடியுமா? இறங்க இறங்கி வந்த முடியுமா கேக்குற? ஏண்டா அங்கே உட்கார்ந்த தைரியமா இறங்கி வந்துறியானே கேக்குறடா. எங்க சாமி, எங்க அண்ணன் புராணம் பேசி பாருங்க. என்னடா இறங்கி வந்துறியானே கேக்குறடா. கல்லெடுத்து எழுதி வருவாருக்கடா. இருங்க அங்க வாங்க விடுங்க. அது ஒண்ணும் சொல்லல. இந்த படியில இறங்கிருவேலான்னு கேட்டாரு. உங்களுக்கு தவறா சொல்லல. இல்ல சரியா இறங்கிருவேலான்னு. அது உங்களை போய் சொல்லுவாரா? அப்படி சொன்னா? இதுல இறங்கிருவீங்களா? சரி சரி சரி. நான் ஒன்று கேட்கிறேன். என் பேர் வந்துச்சு, அதுக்கு இன்னும் விளக்கம் சொல்லலைங்க அண்ணன். விட்டுறாதீங்க. சொல்லி 1 மணி நேரம் ஆச்சுடா. சொல்லிட்டானா? இப்ப கடல் கலவரத்துல ஆமா கட்டுமாவடின்னு ஊர் இருக்கு தெரியுங்களா? அந்த ஊருக்கு கட்டுமாவடின்னு பேர் இருந்துச்சு. கட்டுமா அப்படின்னு அதே ஏன் பேர் வந்துச்சுன்னா அதே மாதிரி சொல்லிரு. ஹலோ, எல்லாம் இதயம் துடிக்கிறது கூட அதுல தெரியுது. அது ஏற்கனவே கமௌண்டர் இருந்தாரு. கட்டுமாடுன்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, ஏன் பேர் வந்துச்சு? மீனவர்கள்லாம் அதிகாலையில் எழுந்து கடலுக்கு சென்று மீன் பிடி. இருங்க ஒரு விளக்கத்தை ஒரு இதை சரியா சொல்லணும். பேர் என்ன அத சொல்றா? விளக்கம் சொல்லணும்ல. விளக்கம் சொல்லவங்கள எதுக்கு நீ கை நின்றீங்க? எல்லாம் சொல்ல மாட்டீங்கடா. நான் மேல கை வச்சிருவீங்களா? உனவே நான் மேல கை வச்சிரு. அச்சா என்ன உனவே? டேய் ஏடா இவன் மேல வச்சா உனக்குடா. அதெல்லாம் வச்சா உனக்கு. இருங்க. நீங்க போறோட கை வச்சு பாருங்க. டேய் கட்டுமாவடி ஏன் பறஞ்சுனா? அட மீனா இருங்க சத்தம் இருங்க. கோபப்படாதீங்க. நீ ஒண்ணு என்ன கை வைக்க அண்டா தேவையில்லாம எனக்கு ரோஸ் வருதுனே. ரோஸ் வந்தா நீ நின்னு வாங்க. அதுக்கு நான் அத வச்சேன். நான் அடிக்கும்போது ஏதாவது அடி. கட்டுமாடுன்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, மீனவர்கள்லாம் அதிகாலையில் எழுந்து கடலுக்கு சென்று மீன் பிடிச்சிட்டு வந்து சரி அந்த கடையில கொட்டுவாங்க. முரளு 2000 ரூபாய் அப்படின்னு ஒரு ஆள் சொல்லுவாங்க. ஊடகம் 1500, 1700, கழுத்து 300 அப்படின்னு சொல்லுவாங்க. 300 ரூபா அப்படின்னு சொல்லிட்டா கொட்டுவாங்க. கொட்டி கட்டுமா கட்டாதா புடி, அதே கட்டுமா அப்படி. இவ்வளவு ஒரு விளக்கத்தை யாருமே சொல்லலையா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. படிச்சிருக்கேன். ஆஹா எவ்வளவு பெருமை இதெல்லாம். சரி திருமயம் எதுக்கே பேர் வச்சு? திருமயம்னு ஏன் பேசுனா, திருனா உயர்ந்த, சரி மையம்னா நடுவே. நடுவே காரைக்குடிக்கும் புதுக்கோட்டைக்கும் மையத்தில் இருப்பதால் திருமையம். என்ன இப்படி உலகத்தை நான் பார்த்தது சத்தியமா இவ்வளவு தெளிவா நான் புதுவையில் ஏன் பேர் வந்துச்சு? புதுவைன்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, 1 லட்சம் ரூபாய் பணத்தை கொண்டே கொடுத்து புதுசா வயலை வாங்கியதால் புதுவயல். அந்த வயலே புது வயலா? பழைய வயலை தானே காசு கொடுத்து வாங்கியிருப்பாங்க. சரி அப்புறம் பழைய வயல் எப்படி வர்றாரு? பழைய வெண்ணு ஏன் பேர் வந்துச்சுன்னா, அது வந்து ஏற்கனவே ஒத்திக்கு வச்சு திருப்ப முடியாம கிடக்கும். அதான் பழைய. வாங்க போறடா நீ இப்ப கொஞ்ச நேரத்துல. இப்ப தெரியும்டா ஒரு போட்டியில திருப்பூர் ஏன் பேர் வந்துச்சு? திருப்பூர்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, இங்க இருந்து பஸ் ஏறி ஒருத்தி போயிட்டேன். போறேன் பஸ்ஸில் போகல, புரோட்டா சாப்பிட்டு போனேன். புரோட்டா சாப்பிட்டு போறேன். சரி போய் அங்கே போய் பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டேன். இறங்கிட்டேன். இறங்கிட்டு ரூட்டு தெரியாமல் திருன்னு முழிக்கினேன். சரி
இங்க வயித்த கலக்கி புரு 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 புருன்னு போக திருப்பூர் 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 அதான் திருப்பூர். திருப்பூருக்கும் இப்பூரோட வழக்கம் இருக்கின்றது இன்னும் எனக்கு தெரியுது. ஐயா படிச்சிருக்கல. இந்த புக்கெல்லாம் எங்கடா வாங்கினா? அங்கே நம்ம சந்தையில் அறந்தாங்க சந்தையில். மேலூர் ஏன் பேர் வந்துச்சு? மேலூர்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா இங்க இருந்து பைக் எடுக்கிறோம். எடுத்து போயிட போயிட 20 30 40 மேலே ஏறணுமா, அதான் மேலூர். அப்புறம் போற வழியில கீழே ஒரு பேர் வந்துச்சு. எப்படி அங்க இருந்து வண்டி இருக்கு 30 20 10 வரமா, அதான் கீழையூர். எப்படி இவ்வளவு திறமையா பதில் சொல்றேன்? ஆமா. புராண புயல். ஈரோடு ஏன் பேர் வந்துச்சு? ஈரோடு ஈரோடு நீ ரெண்டு ஊரை சொல்ல, அவர் உன்னோட பெருமை அவருக்கு தெரியும். ஈரோடு ஏன் பேர் வந்துச்சு? இதுக்கு உனக்கு தெரியும்? இது படிக்கிற இந்த நூலை வாஜா டேய் வாடா. இந்த நூலை படிக்காம விட்டியா? இந்த நூல்ல எவ்வளவு வித்தியாசம்லாம் இருக்கிறது தெரியுமா? நிஜமாவா? அப்புறம் எப்படி அது? இத படிக்கிறோம்னா சும்மா சொல்லுங்க சரி. லேஸ்பட்ட காரியம் இல்ல. சரி சரி. இந்த புக்கை வாங்கி படிக்கிறதுக்கே 31 நாள் விரதம் இருந்திருக்கிறேன். இந்த ஈரோடுங்கிற ஒரு படிக்கிறதுக்கு ஈரோடு எப்படி என்று வந்தது, பேர் காரணம் எப்படி வந்தது? 31 நாள் வரதான். 31 நாள். 48 நாள் தான் சொல்லுவாங்க. 31 நாள் 48 சொல்லுவாங்களா? அது 48 நாள் வந்து மண்டல பூசை. 31 நாள் விரதம் இருந்த ஈரோடு என்று ஏன் பேர் வந்தது? ஏன் வந்து 31 நாள் என்ன விரதம் முடியாது? அது ஒரு பாம்பு விடுறா சொல்லியாச்சுடா விடுனே. ஈரோடு பேர் வர காரணம் காரணம் என்ன? அருமையான கேள்வி, அற்புதமான கேள்வி. ஒரு ஒரு கேள்வி பதில் சொல்றதுக்கு சொல்றா. நாரத மகரிஷி மேலோகத்துல இருந்து எங்களை பார்த்து ஈரோடு என்று பேர் வர காரணம் என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறேன். கேக்குறீங்க. அற்புதமான கேள்வி. இப்படி ஒரு கேள்விய முடிச்சு விட்டுருண்டா டேய். ஒரு ஒண்ணு பதில சொல்லு, இல்லைன்னா தெரியலன்னு போய் நில்லு. அதுக்கு 100 அதாவது படிக்கணும்னா நான் வந்து தெரியலன்னு சொல்லுவோமா சாமி? சொல்றேன். அங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு படுத்திருக்கிறோம். ஈரோடு ஏன் பேர் வந்துச்சு? எங்க வாடா சொல்றா. அந்த ரோட்ல ரொம்ப இருந்ததால் ஈரோடு. சத்தியமா அப்படி ஒரு பதில வாழ்க்கையில இந்த மாதிரி யோசிக்கிறது யாருமே கிடையாதுயா. மிக திறமையா அழகா யோசிக்கிறோங்க, படிச்சிருக்கோம், சும்மா இல்ல. எவ்வளவு சிறப்பான பதில் சொல்றீங்க. அம்மா சரி, அண்ணன் யாருன்னு சொல்லு. தம்பி யாருன்னு சொல்லுங்க. ஓ, அண்ணன் யாருன்னு தம்பி யாருன்னு. அம்மா மண்டக்கணமா? மண்டக்காலம் தான். அப்படி மண்டக்காலமோ சும்மா இல்ல, காட்டுக்குள்ளே திமுரு பிடிச்சி தெரியுமா? என்கிட்ட பார்த்து இருக்காங்க. டேய் தம்பி, டேய் கொஞ்சம் ஒதுங்குடா. நீ ஒதுங்குடா.